அடிக்கடி ரீல்ஸ் பார்ப்பதால் குழந்தைகளும் இளைஞர்களும் நிஜ வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பதாக மனநல மருத்துவர் சங்கீரா தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பேட்டியில் மன அழுத்தம் குறைவதற்காக பார்க்கும் வீடியோ நாளடைவில் போதையாக மாறிவிடுவதாகவும் கூறியிருக்கிறார். அண்மை காலங்களில் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் நிறைய சிறார்கள் குழந்தைங்க கூட நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சாப்பாடு ஊட்டினா நான் முன்னாடி பாட்டு பாடுவாங்க அம்மா, இப்போல்லாம் அந்த ரீல்ஸை காட்டி சாப்பாடு ஊட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது எது போன்ற தாக்கத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும் மேடம்? நம்ம எதுவும் பண்ணாலும் அதோட ஒரு இம்பேக்ட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அண்ட் எதை வச்சுட்டு நம்ம இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லணும்னா அது யார் பார்க்குறா. ஸோ அந்த பார்க்குற பர்சனோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குது, ஏஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் தே ஆர் எக்ஸ்போஸ்டு இந்த மாதிரியா ஒரு ரீல்ஸ்க்கோ இல்லை சோஷியல் மீடியாவுக்கு, என்ன மாதிரியா கண்டென்ட் பார்க்குறோம், என்ன பர்பஸ்க்காக பார்க்குறோம். குழந்தைக்கு நம்ம இதில் என்டர்டெயின்மெண்ட் காட்ட போகிறோம், அது சாப்பாடு கொடுக்க போகிறோம், அது கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes 10 minutes கொடுக்குறோம், குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுக்க போகிறோம், குழந்தை சாப்பிட்றது. பட் அதோட நெகட்டிவ் சைடு நம்ம இந்த மாதிரி கொடுக்க போகிறோம், குழந்தையோட ஃபோக்கஸ் அது மேலே இருக்குது, இந்த வீடியோ மேலே இருக்க போகிறோம், சாப்பாடு மேலே இல்லை. ஸோ குழந்தைக்கு இது சாப்பாடு ருசியா இருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்கு, எனக்கு வயிறு ரொம்ப எடுத்தா, இதெல்லாம் வாட் ஹேப்பன்ஸ், ஆல் திஸ் கெட்ஸ் டிஸ்கனெக்டட். ஸோ சில டைம் இதனாலேயே வி எண்ட் அப் குழந்தைக்கு நிறைய ஃபீடிங். ஸோ குழந்தையும் நிறைய சாப்பிடும், நம்மளும் அதிகமாக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், பிகாஸ் அது வாயை திறந்துட்டே இருக்க கொடுக்க போகிறோம். ஸோ இதோட ஒரு நெகட்டிவ் சைடு இது ஒன்று இருக்கு. பட் ஆல்சோ ஃபார் யங்கர் பீப்புள் நிறைய பேருக்கு என்ன புரியறது இல்லைன்னா இந்த ரீல்ஸில் காட்டுறதோ இல்லைனா இந்த சோஷியல் மீடியாவில் காட்டுறது இஸ் ஆக்சுவலி நாட் ரியல். நம்ம நிறைய நல்லது நடக்கிறது மேக் அண்ட் பிலீஃப் வேர்டு, ஒரு ஃபசாடு. இது நிறைய பேருக்கு புரிஞ்சிக்காது. எஸ்பெஷலி இஃப் யூஆர் அ யங் பர்சன், ஒரு இம்மெச்சூராக இருக்கும், நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை, என்ன பார்க்குறோமோ அதுதான் நிஜம்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லாட் ஆஃப் யங் பீப்புளுக்கு என்ன நிறைய நேரம் சோஷியல் மீடியாலே இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா யூஆர் கட் அவுட் ஃப்ரம் ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி தாங்கிக்க போகிறோம், அப்போ எப்படி பிஹேவ் பண்ணோம், இதெல்லாம் ஃபுல்லாக மறந்து போயிடுறோம், தெரியறதே இல்லை. தே பிகம் டீஸ்கில்டு. ஸோ அது ஒரு டேஞ்சர் டெஃபினெட்லி லாங் டைம் நம்ம சோஷியல் மீடியாவில் இருந்தால்.